சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது சென்னையில் போலீஸ் குவிப்பா, நள்ளிரவில் நடந்த அசம்பாவிதம் என்ன அப்படின்னு வாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வராங்க. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டர்களா, சமூக விரோதிகளா, நக்சலைட்டுகளா என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தூய்மை பணியாளர்கள் மீது 79 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இது போன்ற ஒரு அடக்குமுறையை எந்த அரசும் ஏவியதில்லை என விமர்சிச்சிருக்காரு. சென்னை மாநகராட்சி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வராங்க. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலம் 6, மண்டலம் 5 ஆகிய பகுதிகளில் தூய்மை பணிக்கான தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்திருக்க ரிப்பன் மாளிகை முன்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. 13 நாட்களாக அவர்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருது. தூய்மை பணியாளர்களை திரைப்பட நடிகர்கள், பல்வேறு அமைப்புகள், அதிமுக, தாவேகா, பாஜக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தாங்க. இந்நிலையில் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும், ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்தவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இதனை அடுத்து நூற்றுக்கணக்கான போலீஸ் ரிப்பன் மாளிகை முன்பு குவிக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டாங்க. மேலும் அவர்களுக்கு ஆதரவாக பேசிய அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் கைது செய்யப்பட்டதாகவும் புகார் எழுந்திருக்கு. மேலும் கைதின் போது தூய்மை பணியாளர்களை போலீஸ் தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில் நள்ளிரவோடு கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் என்ன குண்டர்களா, நக்சலைட்டுகளா என கேள்வி எழுப்பியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மேலும் இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க எக்ஸ் பதிவில், வணக்கம் திரு ஸ்டாலின் அவர்களே, ரிப்பன் மாளிகை வாசலில் நள்ளிரவில் அடக்குமுறை ஏவி கொரோனாவின் போது கூட நம் குப்பைகளை நீக்கி சுத்தம் செய்த தூய்மை பணியாளர்களை அடித்து நொறுக்கி அங்கிருந்து அகற்றி பல்வேறு இடங்களில் சிறை வச்சிருக்காங்க. உங்கள் ஏவல் துறை யார்? அவர்கள் சமூக விரோதிகளா, குண்டர்களா, நக்சலைட்டுகளா? இல்லையே, ஏழை எளிய மக்கள் அன்றாடம் தூய்மை பணி செய்து சென்னை மாநகரை சுத்தமாக வைத்திருப்பவர்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேர்மாறாக செயல்பட்டதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடியது ஒரு தவறா? அவர்களோட டீ காபி அருந்தியது போல் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டீர்களே, அப்போது மட்டும் இனித்தது. இப்போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கேட்கும்போது கசக்கிறதா? எதிர்க்கட்சி தலைவரா நீங்கள் இருந்தபோது எழுதிய கடிதங்களில் எந்த வழக்கு இருந்தாலும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று நாடகமாடினீரே, நினைவில் இருக்கிறதா? நள்ளிரவில் அடாவடித்தனமாக வலுக்கட்டாயமாக நம் அரசுக்கும் மக்களுக்கும் பணிபுரியும் நலிவடைந்த தூய்மை பணியாளர்கள் மீது 79 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இதுபோன்ற ஒரு அடக்குமுறையை எந்த அரசும் ஏவியதில்லை. தூய்மை பணியாளர்கள் 8க்கும் மேற்பட்ட இடத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும், இந்த அடாவடி நடவடிக்கைகளாக காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கவும் என வலியுறுத்தினர். தூய்மை பணியாளர்களின் கண்ணீரை, வலியே, வேதனையை தமிழ்நாடே பார்த்து கலங்குகிறது. அவர்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் நீங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். கண்டிப்பாக சொல்ல வேண்டிய காலம் அவ்வளவு தூரம் இல்லை, இன்னும் 8 மாதங்கள் தான் என அவர் பதிவிட்டிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.